மார்னிங் டு ஆல். ஜெனிஸ் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் சார்பாக ஜம்மு தீவு பிரகடனம் மருது சகோதரர்களின் முதல் சுதந்திர போர் அறிவிப்பு வரலாறு. கடந்த 1801 ஆண்டில் மருது சகோதரர்கள் வெளியிட்ட முதல் சுதந்திர போர் அறிவிப்பான ஜம்மு தீவு பிரகடனம் நினைவாக திருச்சி ஸ்ரீரங்கம் மலைக்கோட்டையில் ஜம்மு தீவு பிரகடன நினைவு சின்னம் அமைக்க வேண்டும். 1857 ஆண்டு மே மாதம் 10 மீரட் நகரில் ஆங்கிலேயர்களின் கிழக்கிந்திய கம்பெனிகளுக்கு எதிராக நடந்த சிப்பாய் கழகம்தான் இந்தியாவின் முதல் சுதந்திர போர் என்று கருதப்படுகிறது. ஆனால் அதற்கு முன்பாகவே தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் கிழக்கிந்திய கம்பெனிகளுக்கு எதிரான போராட்டங்கள் நடைபெற்றன. சிவகங்கையை ஆட்சி செய்த மருது சகோதரர்கள் விளங்கினர். ஆங்கிலேயர்களுக்கு எதிரான குறுநில மன்னர்கள், பாளையக்காரர்களை உள்ளடக்கிய ஒரு தீபகற்ப கூட்டணியை உருவாக்க முயற்சித்தனர். மேலும் 1801 ஆண்டு ஆங்கிலேயர்களுக்கு எதிரான மக்களை ஒன்று திரட்டும் வகையிலான வாசகங்களுடன் கூடிய நாவலர் தீவு பிரகடனம் என்ற ஜம்மு தீவு பிரகடனத்தை திருச்சி மலைக்கோட்டை வாசலிலும் ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோவில் மத்தியில் சுவற்றிலும் மருது சகோதரர்கள் ஒற்றினர். ஜூன் மாதம் 16 ஆங்கிலேயர்கள் இதனை கண்டறிந்து கைப்பற்றினர். அதிலிருந்த வாசகங்கள் ஆங்கிலேயர்களுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியது. இதனால் மருது சகோதரர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி அதே ஆண்டு அக்டோபர் 24 திருப்பத்தூரில் அவர்கள் தூக்கிலிடப்பட்டனர். திருச்சி, காவேரி, கொள்ளிடம் ஆறுகளுக்குள் இடையே ஒரு தீவு போல ஸ்ரீரங்கம் திருவானைக்காவல் அமைந்துள்ளது. திருவானைக்காவல் கோவிலில் வீற்றிருக்கும் சிவன் பெயரில் இத்தீவு அம்பூத் தீவு என்று அழைக்கப்படுகிறது. இங்கு ஒட்டப்பட்ட ஜம்புவத் தீவு பிரகடனத்தில் ஜம்மு தீவில் வாழும் அந்தணர்கள், சத்திரர்கள், வைத்தியர்கள், சூத்திரர்கள், முசல்மான்கள் முதலின அனைத்து ஜாதியினரும் தெரியப்படுத்துவது என்னவென்றால், நவாப் முகமது அலி ஐரோப்பியர்களுக்கு நம்மிடையே இடம் கொடுத்து விட்டதன் காரணமாக அவர் ஒரு விதவை போல் ஆகிவிட்டார். ஐரோப்பியர்கள் தங்கள் வாக்குறுதிகளை மீறி அவரது அரசாங்கத்தையே தங்களுடையதாக்கி நாட்டு மக்கள் அனைவரையும் நாய்களாக கருதி ஆட்சி அதிகாரம் செய்து வருகின்றனர். இதனால் மக்கள் பெரிதும் ஏழ்மையில் ஊழல்கின்றனர். சோற்றுக்கு பதில் நீரகரம்தான் உணவு என்று ஆகிவிட்டது. ஐரோப்பியர்களை எவ்விடத்தில் கண்டாலும் கண்ட இடத்தில் அவர்களை அழித்துவிட வேண்டும் என்றும், அவர்களுக்கு எவன் ஒருவன் தொண்டூழியம் செய்கிறானோ அவனுக்கு இறந்த பின் மோட்சம் கிடையாது என்றும் நான் உறுதியாக கூறுவேன் என்று கூறினார் மருது சகோதரர்கள். சுதந்திர போராட்டத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த இப்பிரகடனம் வெளியிடப்பட்ட நினைவூட்டும் வகையில் கடந்த ஆண்டு ஜூன் 16 1801 ஜம்மு தீவு பிரகடனம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது.